ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் டிக்கா வீட்டிலே எப்படி செய்கிறது சிம்பிளான்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஒரு பவுலில் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, 1/2 லிட்டர் தயிர். அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதை வந்து அந்த எடுத்து வச்ச தயிரில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகு பொடி, கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சாட் மசாலா இருந்தால் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. அப்புறம் ஒரு ஃபுல் லெமனை இதில் ஸ்குவீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட்டை எடுத்து சைடில் வச்சுருங்க. ஒரு 2 சின்ன சைஸ் கேப்சிகம் எடுத்து வெட்ஜஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து அதே சைஸஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டொமேட்டோ எடுத்து பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டீசீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெஜ்ஜஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மேரினேட்டில் நம்ம பன்னீர் பீசஸ், அதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோட் பண்ணி ஒரு 1 hour கிட்ட மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 hour to 3 hours மேரினேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லைனா ஸ்கியூவர்ஸில் குத்தி வச்சியும் ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆக விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் பன்னீர் எல்லாமே அந்த தயிர் மேரினேட்டில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்கியூவர்ஸில் குத்தி அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சேன். நீங்கள் அப்படியே வச்சுட்டு வேணால் 3 hours கழித்து ஸ்கியூவர் ஸ்டிக்ஸில் குத்திக்கலாம். பன்னீரை வெஜிடபிளில் செப்பரேட் பண்ணுற மாதிரி இப்படி குத்தி குத்தி வச்சுக்கோங்க.
ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 3 hours வச்சேன். நீங்கள் ஒரு 1 hour to 2 hours வச்சா கூட ஓகே தான். நான் எங்கள் தவாவில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஓடிஜிலையும் செய்யலாம், க்ரில் பேன்லேயும் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்கியூவர் ஸ்டிக்ஸை எடுத்து வச்சு அது நல்லா ரோஸ்ட் ஆக விடணும். நல்லா அப்பப்போ திருப்பி விடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.